நல்ல ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல் போடணும் டாக்டர், தினமும் அழகாக க்ளீன் பண்ணணும், ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டிப்பாக போடணும், இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும், கட்டிகிட்டே இருக்கணும், இது எல்லாமே சொல்லுவாங்க. பட் ஆனால் கால் கீழே வைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்களுக்கு தெரியறதில்லை. பேஷண்ட்டை வந்துட்டு நடக்கக்கூடாது, நீங்கள் அந்த கால் கீழே ஊனக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறோம். பட் ஆனால் அதோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸுங்கிறது டெஃபினட்டாக இருக்க தான் செய்யுது. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு டயபெட்டிக் ஃபுட் பேஷண்ட் எனக்கு வராங்க, நான் அவங்ககிட்ட உங்களுக்கு ஒரு காயம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. நல்ல ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல் போடணும் டாக்டர், தினமும் அழகாக க்ளீன் பண்ணணும், ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டிப்பாக போடணும், இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும், கட்டிகிட்டே இருக்கணும், இது எல்லாமே சொல்லுவாங்க. பட் ஆனால் கால் கீழே வைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்களுக்கு தெரியறதில்லை. ஸோ ஒரு காயம் இருக்குது அப்படின்னா அந்த காயத்துக்கு ஒரு பேசிக் ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல் போட்டு அந்த கால் கீழே வைக்காமல் இருந்தாலே அது சீக்கிரமாக ஆறிடும். அதுவே இருக்கிறதுலே அட்வான்ஸ்டு ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல் போட்டு அந்த காயத்து மேலே ஒருத்தர் நடந்துகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காயம் சத்தியமாக ஆறாது. ஸோ ஆஃப்லோடிங் அப்படிங்கிறது தான் கார்னர் ஸ்டோன் ஆஃப் டயபெட்டிக் ஃபுட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது லிட்ரேச்சர்லேயே சொல்லியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதை பற்றி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு தெரியறதில்லை. ஆஃப்லோடிங்னா என்ன? நம்ம உடம்புல எங்கே காயம் ஏற்பட்டாலும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னா கூட அது ஆறி போயிடும். பட் பாதம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் காயம் ஏற்பட்டுது அப்படின்னா நம்ம நடக்க ஆரம்பித்தோம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த புண்ணு ஆறுமா அப்படின்னு கேட்டால் ஆறாது. ஸோ நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட என்டையர் பாடி வெயிட்டுமே அந்த பாதத்துக்கு தான் போகுது. ஸோ அந்த பாதத்தில் ஏற்கனவே ஒரு காயம் இருக்கும்போது நம்மளோட பாடி வெயிட்னால ஏற்படுற ப்ரெஷர் ஃபுல்லாக அந்த காயத்து மேலே போகுது. ஸோ ஒரு காயத்தை நம்ம ஆற விடணும் அப்படின்னா அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். பட் இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு தடவையும் அந்த புண்ணு ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட்லேருந்து க்ளோஸ் ஆகிற சுச்சுவேஷனுக்கு வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு பாதி டயபெட்டிக் ஃபுட் பேஷண்ட்ஸ்க்கு ரத்த ஓட்டம் வந்துட்டு போதுமான அளவுக்கு இருக்காது. ஸோ அவங்களுக்கு ஆசச்சே அந்த இடத்துல காயம் இருக்கிறதுனால டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இதே அந்த பேஷண்ட் நடந்துகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிமாண்ட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். அவங்களோட உடம்புனால அந்த அளவுக்கு ரத்த ஓட்டம் அந்த இடத்துக்கு கொடுக்க முடியல அப்படின்னா அந்த புண்ணு மோசமாகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஆல்சோ நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இன்ஃபெக்ஷனே இல்லை அப்படின்னா கூட ஆர் மைல்டாக ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நடக்கும்போது ப்ரெஷர் போடும்போதும் அந்த இன்ஃபெக்ஷன் மேலே ஏறி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறது உண்டு, அவங்களுக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு கால் கட்டவரில் தான் புண்ணு ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் அவங்க வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் நல்லா கால் வரைக்குமே ஏறி இருக்கும். எதனால் அப்படின்னு கேட்டோம்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் அவங்களுக்கு பெயின் இருந்திருக்காது, அந்த புண்ணோடு அவங்க நடந்துகிட்டே இருந்திருப்பாங்க. அட் சம் பாயிண்ட் அந்த புண்ணு இன்ஃபெக்ட் ஆகிருக்கும், அதையும் தெரியாமல் அவங்க நடந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த புண்ணு அப்படியே அந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அந்த டெண்டன் வழியாக மேலே ஏற ஆரம்பிச்சிடும். டெண்டன்ஸுங்கிறது வந்துட்டு நம்மளோட விரல்களை அண்ட் நம்மளோட பாதத்தை மூவ் பண்ணுறதுக்காக இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ நம்மளோட மசில்ஸ், அதாவது தசைகள் வந்துட்டு எலும்பில் போய் ஜாயின் ஆகிற இடத்துல அது டெண்டன்ஸாக மாறும். ஸோ இந்த மாதிரி டெண்டன்ஸ் நிறைய பாதத்துலேருந்து கால்களுக்கு ட்ராவல் பண்ணுறது உண்டு. ஸோ இந்த மாதிரி அவங்க நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்டெப்லேயும் அவங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன், அதாவது அந்த சீழ் வந்துட்டு மேலே ஏறி அவங்களோட கால்கள் வரைக்கும் வந்துடும். அந்த மாதிரி கால் கிட்ட வரும்போது தான் அவங்களுக்கு வலி ஏற்படுது, ஃபீவர் வருது, அப்போ தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க. ஸோ இதெல்லாம் தான் கான்சிக்வன்சஸ் ஆஃப் வாக்கிங் ஆன் அ வூண்ட். நிறைய பேர் வந்துட்டு அட்வான்ஸ்டு ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸை பற்றி யோசிக்கிறாங்களே தவிர இந்த ஆஃப்லோடிங்கை பற்றி வந்துட்டு விட்டுடுறாங்க. ஸோ இந்த ஆஃப்லோடிங் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், பேஷண்ட்டை வந்துட்டு நடக்கக்கூடாது, நீங்கள் அந்த கால் கீழே ஊனக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறோம். பட் ஆனால் அதோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸுங்கிறது டெஃபினட்டாக இருக்க தான் செய்யுது. ஸோ அவங்களோட என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் காமன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் தான் இந்த வீட்டில் வந்துட்டு வேலை செஞ்சாகணும், நான் வீட்டை விட்டு வெளியில் போய் வேலை பார்த்தே ஆகணும், வேறு எனக்கு வழி இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்கன்னா அதை ஒரு 5,000 அட்லீஸ்ட் குறைச்சிக்கோங்க. சப்போஸ் உங்களோட முன்பாதத்தில் காயம் இருக்குது அப்படின்னா உங்களோட பின்பாதம், அதாவது உங்களோட குதிகாலை வச்சு நடக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு ஸ்டெப்பு வைக்கும் போதும் நீங்கள் செப்பல் போட்டுட்டு தான் கால் கீழே வைக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் ட்ரை டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். நம்ம இந்த பேஷண்ட்டை நடக்கக்கூடாதுங்கிறத சொல்கிறோமே, அது வந்துட்டு வாழ்நாள் முழுக்க நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறது கிடையாது. அந்த புண்ணு ஆறி வர வரைக்கும் நீங்கள் நடக்காதீங்கன்னு மட்டும்தான் சொல்கிறோம். ஸோ அந்த மொமெண்ட்ரி பீரியடுக்கு நீங்கள் வந்துட்டு அடுத்தவங்களோட ஹெல்ப் எடுத்துகிட்டு உங்களோட வேலைகளை எவ்வளோ தூரம் கம்மி பண்ணிக்க முடியுமோ கம்மி பண்ணிக்கோங்க. எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் தான் பண்ணியாகணும்னு இருக்கோ அதை மட்டும் பண்ணிவிட்டு மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் பண்ண
பார்க்கணும். ஸோ ஒரு 100%லேருந்து நம்மளால ஒரு 50% கம்மியாக்க முடியும் அப்படின்னா கூட அது அந்த புண்ணுக்கு டெஃபினட்டாக நல்லது தான். செப்பல் போட்டுட்டு நடங்கன்னு நாங்கள் எல்லா பேஷண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களோட மைண்ட் செட்டே மாறி போயிடுது. வீடு தானே, டைல்ஸ் தரதானே, மொசைக் தரதானே, நம்ம வீடு தானே, நம்ம க்ளீனாக தானே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செப்பலை கழட்டி வச்சிடுறாங்க. இதில் அவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, வீடு தான் வந்துட்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் ஃபார் அ டயபெட்டிக் ஃபுட் பேஷண்ட். ஒரு டயபெட்டிக் ஃபுட் பேஷண்ட்டுக்கு புண்ணு வந்ததுக்கான காரணம் என்னன்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, முக்கால்வாசி டைம் அது வீட்டில் ஏதோ தெரியாத அடிபட்டுறதுனாலையோ இல்லை தெரியாமல் ஏதோ ஒன்றுத்துல கால் வச்சு குத்துறதுனாலையோ தான் அவங்களுக்கு புண்ணு ஏற்படுது. வெளியில் போய் தான் காயம் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ வீட்டுக்குள்ளே நீங்கள் 10 ஸ்டெப் நடந்தாலும் வெளியில் 10 ஸ்டெப் நடந்தாலும் உங்களோட பாதத்தில் நீங்கள் கொடுக்க போகிற ப்ரெஷர் ஒரே மாதிரி தான். ஸோ நீங்கள் செப்பல் போடாமல் நடந்துகிட்டே இருக்கீங்க புண்ணு மேலே அப்படின்னா ஒரு தடவையும் ஒரு ஆறிட்டு இருக்கிற புண்ணில் நம்ம சொரிஞ்சிட்டே இருந்தோம்னா எப்படி ஆகும்? மறுபடியும் அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போய் திரும்ப கஷ்டப்பட்டு ஆறி தானே வரும். ஸோ அதே மாதிரி நிலைமையில தான் நம்ம அந்த புண்ணை தள்ளுறோம். ஸோ வீட்டுக்கு அப்படின்னு ஒரு செப்பல் வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்னால் உட்காந்து இந்த ஸ்ட்ராப் போட முடியல, ஒரு தடவையும் டக்குன்னு போய் செப்பல் போட முடியல அப்படின்ற மாதிரி நிறைய அவங்களுக்கு இஷ்யூஸ் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ, பெட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பெட்டுக்கு கீழே கரெக்டாக அந்த செப்பல் வச்சுருங்க. ஸோ எவ்ரி டைம் யூ ஆர் கெட்டிங் அப் ஃப்ரம் த பெட் அந்த ஃபுட்வேர் உங்களுக்கு கீழேயே ஆக்சசிபிளாக இருக்கணும். அதை போட்டுட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு வைக்கணும். ஸோ வீட்டுக்குன்னு தனியாக ஒரு ஃபுட்வேர் வச்சுக்கோங்க, வெளியில் தனியாக ஒரு செட் ஆஃப் ஃபுட்வேர் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்ரூம்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபுட்வேரை கையிட்டு பாத்ரூம் வாசலில் அதுக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ஃபுட்வேர் வச்சுக்கோங்க. ஸோ எவ்ரிவேர் வந்துட்டு நீங்கள் எங்கேயோ போய் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்காம உங்களுக்கு எங்கே இருந்தால் அது ஈஸியாக இருக்குமோ அந்த இடத்துல அதை வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி விஷயத்தில் ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் டயபெட்டிக் ஃபுட் பேஷண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு செப்பல் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு 2-3 தடவை ஞாபகம் இருக்கும். ஆனால் அதுவே அவங்க வந்துட்டு ஒரு 4-5 நாள் கழித்து டாக்டரை பார்த்துட்டு மறந்துடுவாங்க அவங்க. ஸோ ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் இந்த விதத்தில் ஏன் முக்கியம் அப்படின்னா they have to keep reinforcing the idea. காம்ப்ளையன்ஸ் அப்படிங்கிறது எப்படி கொண்டு வர முடியும் வீட்டில் அப்படின்னா ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் முடியும். இன்னும் சில பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆஃப்லோடிங் ஃபுட்வேர்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, கஸ்டமைஸ்டு ஃபுட்வேர்லாம் சொல்கிறீங்க, அந்த அளவுக்குலாம் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் அட்லீஸ்ட் MCR MCP இருக்கிற மாதிரி இன்சோல்ஸோடு இருக்கிற ஃபுட்வேரை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கும்போது உங்களோட செப்பல் வந்துட்டு ரிஜிடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபுட்வேர் வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் ரிஜிடாக இருக்கணும். இன்னும் சில பேருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு காயம் இருக்குது அப்படின்னா அந்த காயத்தை சுற்றி ஒரு ஃபெல்ட் பேட் அப்படின்னு ஒன்று வச்சுருவோம். ஸோ தட் கட்டு போட்டாலும் அவங்க கால் எதேர்ச்சியாக தெரியாமல் கீழே வச்சுட்டா கூட அந்த இடத்துல ப்ரெஷர் போகாமல் அந்த கட்டு பார்த்துக்கும். அந்த ஃபெல்ட் பேட் அப்படிங்கிறது பார்த்துக்கும். இன்னும் சில பேருக்கு அவங்க கட்டு போடும்போதே நான் மாடிஃபை பண்ணி முன்பாதத்தில் வந்துட்டு அழுத்தம் வராத மாதிரியும் கட்டு போட்டு விட மாதிரி இருக்கும். சப்போஸ் அவங்களுக்கு முன்பாதத்தில் வந்துட்டு காயம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்னென்னா, நடக்கவே கூடாது சொல்கிறீங்களே, எப்படி என்னால் முடியும், அது எனக்கு பாசிபிளே கிடையாது, வீட்லேயே எப்படி உட்காந்துட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற இன்டென்ஷன் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ ஆஃப்லோடிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு லைஃப் லாங் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. இந்த காயம் ஆறுற வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த காயம் சீக்கிரமாக ஆறி வரும். இந்த ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நீங்கள் காம்ப்ளைண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 வீக்ஸ்லேயே அந்த காயம் ஆறிடும். அதுவே ஸ்டார்டிங்கில் காம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் இல்லை எனக்கு நடந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த 3 to 4 வீக்ஸ் ஆற வேண்டிய காயம் தள்ளி போய் ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 months ஆகிடும். ஸோ ஆஃப்லோடிங் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் டயபெட்டிக் ஃபுட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்த்தோம். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க, ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.